ஹாய் டியூட்ஸ், என்ன எபிசோட் 11 பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன நடக்குது எபிசோட் 12 அப்படிங்கிறத பார்க்கலாமா? அப்படியே வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 12. தூரத்தில் இருந்து ஹாஸ்டல் ரூம். காலையில் மீரா எழுந்த உடனே முதல்ல அவள் ஃபோனை தான் பார்த்தா. ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நோ மெசேஜஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அவள் எழுந்தா. மிரரில் தன்னோட முகத்தை பார்த்தா. அவளுடைய கண்கள் அமைதியாக தான் இருந்துச்சு, ஆனால் ஹார்ட் தான் ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு அவளுக்குள்ள அவளே சொல்லிக்கிட்டா. டே டைம் ஸ்டார்ட் ஆச்சுது. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பிஸி. மீரா டியூட்டியில் ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கா. ஸ்மைல் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு கிளான்ஸ்க்காக கூட மனசு தேடிக்கிட்டே இருந்துச்சு. அர்ஜுன் ஆப்போசிட்டில் சேம் பில்டிங்கில். 2 பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருந்த மாதிரி இருந்தாங்க. டிஸ்டன்ஸில் அர்ஜுன் அவனுடைய ரவுண்ட்ஸை ஃபினிஷ் பண்ணுறான். மீரா நேம் லிஸ்ட்டில் தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் அவன் நின்னான். அவன் மனசுக்குள்ளே சொல்கிறான், ஃபோக்கஸ் அப்படின்னு. இந்த பாதையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே அவனே சொல்லிக்கிறான். ஆனால் இது ஈஸி இல்லை அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறான். காதல் எப்போவுமே அப்படித்தானே. ஸ்டாஃப் ரூமில் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. டாக்டர் அர்ஜுன் சீரியஸாக இருக்கார், மீராவும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு கோசிப் பேசிகிட்டே இருக்கிறாங்க. மீரா அதை கேட்டுட்டா. பட் அவள் அதை இக்னோர் பண்ணான். நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளேயே ட்ரூத்து, உண்மைதான், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கடந்து போக ஆரம்பித்தா. ஊர் வாயை மூட முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு நியூஸ் கிடச்சிட்டா போதும், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு எல்லா இடமும் பரப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஊர் வாயும் உலக வாயையும் மூடவே முடியாது. காசிப் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க லைஃப்லையும். அதுவும் இல்லாமல் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேறு. ஸோ அதுக்காகவே அவங்களும் பயந்து இதை கடந்து போனாங்க. லன்ச் டைமே வந்துடுச்சு. மீரா காஃபி எடுக்க வந்தா. அர்ஜுன் ஆல்ரெடி அங்கே தான் நின்னார். கொஞ்சம் திரும்பி நின்னார். அவள் நின்னா. ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டில் போயிட்டு அப்புறம் திரும்பியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் அங்கேயே நின்னா. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை நினைவூட்டுறான். யாருக்கு? அர்ஜுனுக்கு. சொல்லிவிட்டு திரும்பி அவள் பாட்டுக்கு போயிட்டா. ஆனால் அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, அவளுடைய கால் தட சவுண்டை கேட்டுட்டாரு. அவள் அங்கேயே நின்றுட்டு என்ன பேசுகிறது அப்படின்னு எதுவுமே அவளுக்கு தெரியல. முன்னாடி வரா, பேசலான்னு நினைக்கிறா, ஆனால் அவளால் எதுவுமே பேச முடியல. அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டா. போகும்போது தான் அவளுடைய கால் சவுண்டை அர்ஜுன் கேட்குறான். கேட்டுட்டு திரும்பி பார்க்குறான். டூ லேட். ஏன்னா அவள் போயிட்டா. உடனே அவன் வச்சிருந்த கப்பை அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. இருக்கும்ல மனசுக்குள்ளே தன்னுடைய லவ். எவ்வளோ ஆசையாக லவ் பண்ணுவாங்க. திடீர்னு பேசவும் முடியாமல், பார்க்கவும் முடியாமல், பழகவும் முடியாமல் இருக்கும்போது ஒரு ஏக்கம் வரும்ல, அதுதான் அவங்களுக்குள்ளேயும். ஷிஃப்ட் எண்ட் ஆகிற டைம். மீரா பெஞ்சில் உட்கார்ந்துருந்தா. ஃபோன் வைப்ரேட் ஆச்சுது. மெசேஜில் எயிட் ப்ராப்பர்லி அப்படின்னு வந்திருந்து. அவள் ரொம்ப லாங் ப்ரீத் எடுத்தா. ரிப்ளை டைப் பண்ணுறா, டிலீட் பண்ணுறா.
அகைன் டைப் பண்ணுறா, delete பண்ணுறா. திரும்பியும் எஸ் யூ அப்படின்னு கேட்டா. ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர் எஸ் தட்ஸ் இட். சிம்பிள் பட் எனஃப் டு ஷேக் ஹர். அவ்வளோந்தாங்க அவங்களுக்குள்ள. மெசேஜில் கூட ஜஸ்ட் அவ்வளோந்தான். உள்ளுக்குள்ளே தான் அதிகமாக பேசிக்கிறாங்க. மீரா நினைக்கிறா, டிஸ்டன்ஸ் லவ்வை கில் பண்ணுமா இல்லை டீப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே கேட்குறா. இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் எங்களை கொலையாக கொல்லுதே, என்ன பண்ணுறது? இந்த டிஸ்டன்ஸ் இப்படியே இருந்துருமா இல்லை இந்த டிஸ்டன்ஸ் தான் எங்களை ரொம்ப க்ளோஸாக வைக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியே மீரா யோசித்தாங்க. அர்ஜுன் மனசுக்குள்ளே கண்ட்ரோல் ஸ்ட்ரென்த்தா இல்லை ஃபியரா அப்படின்னு யோசிச்சார். கண்ட்ரோலுங்கிறது நமக்கு இது ஒரு பலமா இல்லை இது ஒரு பயமா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு 2 பேரும் அவங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. ஆனால் வெளியில் சொல்லிக்கல. நைட்டு மீரா பால்கனியில் மூன் லைட் பார்த்துட்டு இருந்தாங்க. திரும்பியும் மெசேஜ் பண்ணலான்னு டைப் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓவர் திங்க் பண்ணாத மீரா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள அவங்களே சொல்லிக்கிறாங்க. அர்ஜுன் ரூமில் இருக்கிறாரு. அவரும் சேம் அதே மாதிரி தான். டைப் பண்ணுறாரு, டிலீட் பண்ணுறாரு, டைப் பண்ணுறாரு, டிலீட் பண்ணுறாரு. இப்படியே போகுது. சரி ஓகே, டுமாரோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு. சில காதல்கள் அருகில் இருக்கும்போது தெரியாது, தூரத்தில் போகும்போது தான் அதோட ஆழம் புரியும். என்ன டியூட்ஸ், நான் சொல்கிறது கரெக்ட் தானே?